ஹாய் வியூவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரோல்ஸ் ராய்ஸ்ங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காரினுடைய வரலாறு என்ன, யார் இந்த காரை உருவாக்குனது, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த கார் உருவாக்கப்பட்டது, என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே கடந்து இந்த காரில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஜின் என்ன பவர் டெலிவர் பண்ணுது, என்ன டார்க் கொடுத்துட்டு இருக்காங்க, கரண்டா இப்போதைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் என்னென்ன ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது, அதனுடைய பிரைஸ் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ரிவ்யூ பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காரில் பற்றிய செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே நாம டெய்லி உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரிவ்யூவை பார்க்கலாம். ரோல்ஸ் ராய்ஸ் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மிக முக்கியமான நபர்கள் சேர்ந்து தான் இந்த கார் கம்பெனி உருவாக்குறாங்க. அதாவது ஹென்ரி ராய்ஸ், சார்லஸ் ரால்ஸ்ங்கிற ரெண்டு மிக முக்கியமான நபர்கள். இதுல ஹென்ரி ராய்ஸ்ங்கிறவர் ஒரு இன்ஜினியர், சார்லஸ் ரால்ஸ் அப்படிங்கிறவர் இங்கிலாந்து நாட்டுடைய ஒரு மோட்டார் டிஷ் ஓனர் தான் இந்த சார்லஸ் ரால்ஸ்ங்கிறவர். இந்த ரெண்டு மிக முக்கியமான நபர்கள் சேர்ந்து 1904 இந்த ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனியை உருவாக்குறாங்க. இதுக்கு பிறகு 1980 பிரிட்டிஷ் டிஃபென்ஸ் கம்பெனி இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியை ஒட்டுமொத்தமா அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. 1998 பிறகு Volkswagen, BMW இந்த ரெண்டு கார் கம்பெனிகளும் இந்த கம்பெனி அடையிறதுக்கு மிகப்பெரிய போராட்டங்களை ஆரம்பிச்சாங்க. 1998 முன்னாடி வரைக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு தேவைப்படக்கூடிய இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாமே BMW ஒரு கார் கம்பெனி தான் உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1998 இருந்து 2003 வரைக்கும் Volkswagen, BMW இவங்க ரெண்டு பேர் மத்தியில இந்த காரினுடைய ஓனர்ஷிப்ல மிகப்பெரிய டிஸ்பியூட் இருந்துகிட்டு இருந்தது. 2003 Volkswagen, BMW இவங்க ரெண்டு பேருமே பெரிய ஒரு நெகோசியேஷனுக்கு பிறகு ரோல்ஸ் ராய்ஸினுடைய ஒட்டுமொத்த ஓனர்ஷிப்பையுமே BMW கையில கொடுத்துக்கிட்டாங்க. 2003 BMW ரோல்ஸ் ராய்ஸினுடைய ஓனர்ஷிப்பை எடுத்த பிறகு இங்கிலாந்துல குட்வுட் அப்படிங்கிற இடத்துல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைக்கிறாங்க. BMW தங்களுடைய கையில் இந்த கார் எடுத்த பிறகு முதல்ல லான்ச் பண்ண கார் தான் பேந்தம். அதாவது 2003 ரோல்ஸ் ராய்ஸ் தன்னுடைய பேந்தம் அப்படிங்கிற முதலாவது காரை வேர்ல்ட் கார் மார்க்கெட் லான்ச் பண்றாங்க. 1904 முதல்ல லான்ச் பண்ணப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காரை பொறுத்தவரைக்கும் 10 HP பவர்ல ஒரு காரை லான்ச் பண்ணிருந்தாங்க. 1907 ரோல்ஸ் ராய்ஸ் சில்வர் கோஸ்ட் அப்படிங்கிற காரை வேர்ல்ட் கார் மார்க்கெட் லான்ச் பண்றாங்க. இந்த காரை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் கார் இந்த வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு நேம் டேகோட இந்த கார் லான்ச் பண்றாங்க. இந்த காருக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டும் இருக்கு. அதாவது லண்டன்ல இருந்து கிளாஸ்கோ வரைக்கும் 23,127 கிலோமீட்டர் இந்த வண்டி எங்கேயுமே ஆஃப் பண்ணாம கண்டினியூ ஓட்டி இருக்காங்க. சோ இதன் மூலமா நான் ஸ்டாப் மோட்டார் ரன் அப்படிங்கிற ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை இந்த கார் வாங்கி இருக்கு. சோ இந்த ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் இந்த காருக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா என்டையர் வேர்ல்டுமே பாத்தீங்கன்னா இந்த காரை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ அதுக்கு பிறகு மக்கள் மத்தியில இந்த கார் ஒரு ரிலையபிளான கார், அது மட்டும் இல்லாம கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு கார் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லார்கிட்டயுமே வந்து சேர்ந்துருச்சு. சோ இதனுடைய கண்டினியூஷனா பாத்தீங்கன்னா 1907 பிறகு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கக்கூடிய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறது எங்கேயுமே மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருந்துகிட்டு இருக்கு. சோ எதனால ரோல்ஸ் ராய்ஸ் கார் பல கோடிகளை வித்துக்கிட்டு இருக்காங்க, அந்த காரை எதனால பல ஸ்டார்களும் அது மட்டும் இல்லாம பிசினஸ்மேன்ஸ் பெரும் பணக்காரர்களும் இந்த காரை தேர்வு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப டீடைலா பார்க்க போறோம். ரோல்ஸ் ராய்ஸ் இந்த காரை பொறுத்த வரைக்கும் நார்மலா இருக்கக்கூடிய கார் வந்து முற்றிலும் மாறுபட்ட காரை தான் இந்த காரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், இதோட சேஃப்டி ஆஸ்பெக்டா இருக்கட்டும், இதோட பில்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரி கார்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதுமையான காரா தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பா எடுத்து சொல்லணும்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் முழுமையா ஹேண்ட்மேடா தான் இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கார் கம்பெனி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கார் கம்பெனியோட ஃபேக்டரி எல்லாமே ரோபோட்ல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது குறைவான நேரத்தில் அதிகமான கார்களை உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு எய்மோட ரோபோட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ரோபோட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்திலுமே பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸோட கார் கம்பெனில ஒட்டுமொத்தமா 4 ரோபோட் தான் இருக்கு. அந்த 4 ரோபோட்டுமே ரொம்ப பேசிக்கான வேலைகளை தான் செய்தே தவிர மற்ற எல்லா வேலைகளையுமே ஒட்டுமொத்தமா ஹேண்ட்மேடா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோபோட் செய்யக்கூடிய பேசிக் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட பாடிக்கு மேல பிரைமர் அப்ளிகேஷன் மட்டும் தான் இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கடந்து இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பாடியா இருக்கட்டும், சீட்டா இருக்கட்டும், லெதர் ஒர்க்கா இருக்கட்டும், இன்ஜினா இருக்கட்டும், இது எல்லாமே கடந்து வண்டிக்கு உள்ளாடி வரக்கூடிய உட்டன் ஒர்க்கா இருக்கட்டும், எம்ப்ராய்டரியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாத்தையுமே ஹேண்ட்மேடா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹேண்ட்மேடா பண்றதுங்கிறது வெறுமனே ஒரு ஹேண்ட்மேடா மட்டும் இல்லாம முழுமையான பெர்ஃபெக்ஷனோட பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருடைய ஒரு சிறப்பம்சமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த காருக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய லெதரை பொறுத்த வரைக்கும் புல் ஸ்கின்ல இருந்து இந்த லெதரை யூஸ் பண்றாங்க. இந்த லெதர் அப்படியே எடுத்து யூஸ் பண்றதும் கிடையாது. இந்த லெதரை ஒரு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அதாவது -10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த ஒரு லெதருக்கு டெம்பரேச்சரை மாத்தி கொடுக்குறாங்க. இதை 24 மணி நேரம் 10 நாட்கள் கண்டினியூஸா பண்றாங்க. சோ இப்படி 10 நாள் கண்டினியூஸா இதை டெஸ்ட் பண்ண பிறகு எந்த லெதர் மிஞ்சுதோ அந்த லெதர் எடுத்து தான் ரோல்ஸ் ராய்ஸ் காருடைய அப்போல்சரியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி யூஸ் பண்ணக்கூடிய லெதர் எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான சாஃப்ட்டா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. நீங்க அந்த வண்டியில உட்காரும் போது எந்த ஒரு சவுண்டையும் இந்த ஒரு லெதர் கிரியேட் பண்ணாது. இது எல்லாமே கடந்து நீங்க எந்த கலர்ல அந்த லெதரை கேக்குறீங்களோ அந்த கலர்ல அந்த லெதரை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லெதர் ஒர்க்குக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டிசைன் கொடுக்கணும், ஏதாவது எம்ப்ராய்டரி கொடுக்கணும், இது எல்லாமே கடந்து லோகோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ரோல்ஸ் ராய்ஸ் அதை கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. அடுத்து மிக முக்கியமா ரோல்ஸ் ராய்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் 40,000 கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 40,000 கலர் ஆப்ஷன்ல எந்த கலரை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி உங்க வண்டிக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு இந்த 40,000 கலருமே பிடிக்கல, எனக்கு வேற ஒரு கலர் இருக்கு, அந்த கலர் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறீங்கனாலும் ரோல்ஸ் ராய்ஸ் அந்த ஒரு பெயிண்டையுமே கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
இது மட்டும் இல்லாம பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மோனோடோனா இருக்கட்டும் இல்ல டியூவல் டோனா இருக்கட்டும் இல்ல மல்டி கலர் ஷேட்ஸ் உங்களுக்கு எது வேணும்னாலும் அதை உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்ல அவங்க அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. நார்மலா இன்னைக்கு உலக மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு லக்ஸரி கார்லயுமே இருக்கக்கூடிய பெயிண்டிங் மாதிரி இல்லாம ரோல்ஸ் ராய்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் 5 லேயர்ல பெயிண்டிங் கொடுக்குறாங்க. அதாவது இந்த வண்டியினுடைய மொத்த பெயிண்டிங் முடிஞ்ச பிறகு இந்த வண்டியோட பெயிண்டிங் வெயிட் மட்டுமே 45 கிலோகிராம் வெயிட் இந்த 5 லேயர்லயுமே உற்பத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மையா இருக்கு. இது எல்லாமே கடந்து அந்த பெயிண்டிங்கோட பாலிஷிங் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டெக்னிக்கல் டீம் இதை பாலிஷ் பண்றாங்க. இதன் மூலமா இந்த காரோட பிரீமியம் லுக் எங்கேயுமே குறையாம நிலையா உயர்வா இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கு. இது எல்லாமே கடந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் இதோட எக்ஸ்டீரியர்ல 2 லைன் கொடுத்திருப்பாங்க. இந்த லைன் அவங்க கோச் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனை பொறுத்த வரைக்கும் யார் பார்த்தாலும் இது ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் லைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இது ஒரு ஆள் கையால வரைஞ்ச லைன் அப்படிங்கறத யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுதான் உண்மை. ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இருக்கக்கூடிய கோச் லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர் தன்னுடைய கையால வரைஞ்ச லைனா தான் அந்த லைன் இருந்துகிட்டு இருக்கு. அந்த நபருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் கோர்ட் அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கும் இந்த ஒரு லைனை வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல 5 மீட்டர் லைன் வரைகிறதுக்கு மார்க் கோர்ட் எடுத்துக்கூடிய நேரம்ங்கிறது 3 மணி நேரம். அதாவது முழுமையான 3 மணி நேரம் அவருடைய பெர்ஃபெக்ஷன் அவருடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே உட்புகுத்தி இந்த ஒரு 5 மீட்டர் லைனை வரைகிறாரு. ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அதை எந்த ஒரு இறைசராலையும் அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான லைனை தன்னுடைய கையால வரைஞ்சி இன்னையும் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இவ்வளவு ஒரு பிரீமியமான ரேட் இருக்குது அப்படிங்கிறதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காருக்கு உள்ளாடி கொடுத்துற வுட்டை பொறுத்த வரைக்கும் மிக நேர்த்தியான நபர்கள் அந்த வுட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த வுட் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பப்படுது. லேபரேட்டரி டெஸ்ட்ல அது அப்ரூவ் ஆனா மட்டும்தான் அந்த வுட்டையும் இந்த கார்ல யூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம உங்களோட இமேஜினேஷன்ல என்னென்ன இருக்கோ உங்களுக்கு அந்த காருக்குள்ள என்னென்ன வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே ரோல்ஸ் ராய்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது இமேஜினேஷன்ல இருந்து ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் ரோல்ஸ் ராய்ஸ் இப்பவும் வச்சிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ் தன்னுடைய எல்லா காருமே முழுமையா ஹேண்ட்மேடா பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கார் உருவாக்குறதுக்கு அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் டீம் எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையா 2 மாதங்கள் எடுக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு கரண்ட உலக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 மாசத்துல கிட்டத்தட்ட 2000-3000 கார்னு உருவாக்கும் போது ரோல்ஸ் ராய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் உருவாக்குறதுக்கு 2 முழுமையான மாதங்கள் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே கடந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய பேனர்ல இருக்கக்கூடிய லோகோ. இந்த லோகோனுடைய டேக் லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டென்சி. அதாவது இதோட மீனிங்கிறது லவ் அஃபேர். நீங்க வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த லோகோ பாப்பப் ஆகி மேல வரும். அதே இன்ஜினை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த லோகோ தானாவே பேனட்டுக்கு உள்ளாடி போயிடும். இது எல்லாமே கடந்து இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காருக்குள்ளாடி அட்டகாசமான ஒரு சைலண்ட் மோட் கொடுத்திருக்காங்க. அதாவது வண்டிக்கு வெளியில என்னென்ன சவுண்ட் இருக்கோ அந்த எந்த சவுண்டுமே இந்த ஒரு காருக்கு உள்ளாடி சுத்தமா வராது. சோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான சவுண்ட் இன்சுலேஷன் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. 130 கிலோகிராம் சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் இந்த கார்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே கடந்து நார்மலா இன்னைக்கு கார் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய காருடைய டயர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்டை விடையும் ரோல்ஸ் ராய்ஸ் காருடைய டயர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்டுங்கிறது மிகவும் கம்மியா இருக்கும். சோ எந்த அளவுக்கு இந்த கேபின் வந்து உங்களுக்கு சைலண்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உதாரணமே இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் காருக்குள்ளாடி அவங்க ஒரு கிளாக் கொடுத்திருப்பாங்க. இந்த கிளாக்ல இருந்து வரக்கூடிய டிக் டிக் சவுண்ட் கூட உங்களுக்கு மிகவும் தெளிவா உங்களுடைய காதுகள்ல வந்து சேரும். அந்த அளவுக்கு சைலண்டான ஒரு காரா தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மையா இருக்கு. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல பவர் ரிசர்வேஷன் இண்டிகேட்டர் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. இது நார்மலா வேற எந்த ஒரு கார்லயும் கிடையாது. அதாவது இந்த வண்டியோட சிஸ்டம் டோட்டலா பவரை கால்குலேட் பண்ணி எவ்வளவு பவர் யூஸ் பண்ணிருக்காங்க, இது எவ்வளவு பவர் ரிசர்வ்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே கடந்து 8 ஸ்பீட்ல டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்ல மட்டும்தான் இருக்கே தவிர மேனுவல்ல சுத்தமா கிடையாது. 8 ஸ்பீட் டிசிடி டிரான்ஸ்மிஷன் கூடவே ஜிபிஎஸ் எய்டு டிரான்ஸ்மிஷன் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. அதாவது G80 இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. இது வேற எதுவும் கிடையாது. இந்த வண்டி ஒரு இடத்துல ரன்னிங்ல இருக்கும்போது இதோட ஜிபிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த வண்டிக்கு முன்னாடியே என்ன டிராபிக் இருக்கு, ரோடு எல்லாமே கிளியரா இருக்கா, என்ன டர்னிங் வருது, ஏதாவது கொலிஷன் தேவைப்படுது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா கியரை சேஞ்ச் பண்ணிரும். சோ அப்படி ஆட்டோமேட்டிக்கா கியர் சேஞ்ச் பண்ணும்போது கூட இதனுடைய எந்த ஒரு எஃபெக்டும் வண்டிக்குள்ளாடி உட்கார்ந்திருக்கிற பேசஞ்சருக்கு வராது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரோல்ஸ் ராய்ஸ் காருடைய டிரைவர் கோ டிரைவர் இவங்க ரெண்டுடைய டோர்லயுமே உங்களுக்கு அழகான டெஃப்லான் கோட்டட் அம்பர்லா 2 கொடுத்திருப்பாங்க. நீங்க ஒரு பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த அம்பர்லா வெளியில வந்துரும். நீங்க ஒரு மலையில வெளியில போறீங்கனாலும் இந்த ஒரு அம்பர்லாவை யூஸ் பண்ணி பாதுகாப்பா வெளியில போயிட்டு உள்ள வரலாம். உள்ள வந்த பிறகு இந்த சேம்பர்ல நீங்க திரும்பவும் இந்த அம்பர்லாவை உள்ள வச்சீங்கன்னா அதுக்கு உள்ளாடியே ஃபேனும் ஹீட்டரும் வச்சிருப்பாங்க. இதன் மூலமா இந்த ஒரு அம்பர்லா ட்ரை ஆகி ஃப்ரெஷ்ஷா திரும்பவும் ரெடியா இருந்துரும். ரோல்ஸ் ராய்ஸ் காருடைய டோரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹெவியா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால நார்மலா அந்த டோரை நீங்க ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகவே பட்டன் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓப்பன் ஆயிரும். திரும்ப நீங்க பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டோர் க்ளோஸ் ஆயிரும். இந்த வண்டிக்குள்ளாடி ஒரு ஆஸ்ட்ரே கொடுத்திருப்பாங்க. இந்த ஆஸ்ட்ரேல நீங்க சிகரெட்டினுடைய ஆஷையோ சிகரெட் பட்ஸையும் அதுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நீங்க ஓப்பன் பண்ணும்போது அது மொத்தமாவே கிளீன் ஆகி ஒரு கிளியரான ஒரு ஸ்பேஸை திரும்பவும் கொடுத்திருக்கும். ஸோ இதன் மூலமா ஒரு அட்டகாசமான என்விரான்மெண்ட் இந்த வண்டிக்கு கேபினுக்குள்ளாடி எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலையான உண்மையா இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸை பொறுத்த வரைக்கும்
கலினன் எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு கார் அவங்க லான்ச் பண்றாங்க. அந்த கார் தான் ரோல்ஸ் ராய்ஸோட ஃபர்ஸ்ட் ஆல் வீல் டிரைவ் கார். இந்த கார்ல ஆஃப் ரோடிங்காகவே ஒரு பட்டனை சென்ட்ரல் கன்சோல்ல கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் 1.5 இன்ச்சஸ் மேல வந்துரும். சோ இதன் மூலமா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் கூட இந்த ஒரு காரை வச்சு உங்களால போக முடியும். இது எல்லாமே கடந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல நைட் விஷன் ஃபீச்சர் கொடுத்திருப்பாங்க. சோ லோ விசிபிலிட்டி ஏரியால கூட உங்களால ஈஸியா டிரைவ் பண்ணிக்க முடியும். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 18 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ பெர்ஃபெக்ட்டான ஆடியோ இன்ஜினியர்ஸ் இந்த காரை அட்டகாசமா டியூன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ ஒரு அழகான ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ சிஸ்டம் இந்த காருக்குள்ளாடி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டியான விஷயமா இருக்கு. அலாய் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டகாசமான அலாய் வீல்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த அலாய் வீல்ஸ்க்கு சென்டர்ல வச்சிருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் லோகோ பொறுத்த வரைக்கும் எக்காரணம் கொண்டு மூவ் ஆகாது. அதாவது நீங்க என்ன ஸ்பீட்ல வண்டி ஓட்டுறீங்கனாலும் இந்த டயர் என்ன ஸ்பீட்ல சுத்தினாலும் இந்த ஒரு லோகோங்கிறது சுத்தாது. ரொம்ப கிளியர் கட்டா ஒரே வெர்டிகல் பொசிஷன்ல இது ஸ்டாண்டர்ட்னா அப்படியே நின்னுகிட்டு இருக்கும். அது பார்க்கிறதுக்கு அட்டகாசமான லுக் இந்த காருக்கு எடுத்து கொடுத்திருக்கு. இப்போதைக்கு கரண்டா இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரோல்ஸ் ராய்ஸ்ல ஒட்டுமொத்தமா 5 கார் வச்சிருக்காங்க. அது என்னென்ன கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸுடைய கொலினன், ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ், ரோல்ஸ் ராய்ஸ் பேந்தம், ரோல்ஸ் ராய்ஸ் டான், ரோல்ஸ் ராய்ஸுடைய ராத் இப்படின்னு ஒட்டுமொத்தமா 5 கார் வச்சிருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் V12 சிலிண்டர்ல 48 வாட்ல இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் ஒவ்வொரு கார்ல இன்னொரு காருக்கு போகும்போது இதனுடைய பவர் டார்க் மாறுபடும். இருந்தாலும் பேசிக்கா பாத்தீங்கன்னா பவரை பொறுத்த வரைக்கும் 563 bhp ல இருந்து 624 bhp வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. டார்க்க பொறுத்த வரைக்கும் 820 நியூட்டன் மீட்டர்ல இருந்து 900 நியூட்டன் மீட்டர் டார்க் வரைக்கும் இந்த ஒரு காரை டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே கடந்து இந்த கார் என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.58 கிலோமீட்டர்ல இருந்து 10.10 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. இந்த காருடைய டாப் ஸ்பீடுங்கிறது 250 கிலோமீட்டர் பெர் ஹவர் டாப் ஸ்பீடு இந்த காருக்கு கொடுத்திருக்காங்க. இந்த காரை உருவாக்கும் போது இதோட பில்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், மெட்டீரியலா இருக்கட்டும், இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஹைடெக் ஃபீச்சர்ஸோட பெர்ஃபெக்ட்டான குவாலிட்டியான மெட்டீரியல் தான் இந்த கார்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதன் மூலமா இந்த வண்டியோட மொத்த எடைங்கிறது 2435 கிலோகிராம் இருந்து ஆரம்பிச்சு 2753 கிலோகிராம் வரைக்கும் இருக்கிறதுன வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த கார்லயுமே உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. அத பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 490 லிட்டர்ல இருந்து 548 லிட்டர் வரைக்கும் பூட் ஸ்பேஸ் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு கரண்டா இந்தியன் கார் மார்க்கெட்ல இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது கலினனை பொறுத்த வரைக்கும் 6,95 லட்சம் ரூபாய். அதே கோஸ்ட் எடுக்கிறீங்கன்னா 6,95 லட்சத்துல 7,95 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. பேந்தமா பொறுத்த வரைக்கும் 8,99 லட்சத்துல இருந்து 10,48 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. அது டான் எடுக்கிறீங்கன்னா 7,30 லட்சத்துல இருந்து 7,85 லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்போது கரண்டா வித்துக்கிட்டு இருக்காங்க. அதே நீங்க ரோல்ஸ் ராய்ஸோட ராத் எடுக்கிறீங்கன்னா 6,22 லட்சத்துல இருந்து 7,21 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காரை இப்போதைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 4 வருடங்கள் அல்லது அன்கிலோமீட்டர் வாரண்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இந்த காருக்கு கொடுத்திருக்காங்க. சோ உலக அளவுல எந்த நாட்டுல அதிகமான ரோல்ஸ் ராய்ஸ் கார் விற்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாங்காங்ல தான் அதிகமான ரோல்ஸ் ராய்ஸ்க்கு விற்கப்படக்கூடிய ஒரு காரா இருக்கு. இது எல்லாமே கடந்து இந்த கார்ல ஒரு அட்டகாசமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1904 இருந்து ஒட்டுமொத்தமா எத்தனை ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் உலக மார்க்கெட்ல கொடுத்திருக்காங்களோ இதுல 65% கார்கள் இப்போதைக்கும் கரண்டா ரன்னிங்ல இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான கார் தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ்ங்கிற கார். சோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பா உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு ரிவ்யூல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.